இந்த கேட் யார் ஏன் முன்னே அவனை விரட்டுறான்னு கேட்டிங்களா? ஒரு பெர்ஷியன் கேட்டு நான் கூட அடாப்ஷன் போட்டிருந்தேன்ல திருச்சியில். ஆக்சுவலாக அவனை அடாப்ஷன் கொடுக்கவே இல்லை. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. பெர்ஷியன்னோடனே எல்லோரும் கால் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நியூட்ரு பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி அது சிக்காக இருக்குதுன்னு சொன்னாலோ காயம் இருக்குதுன்னு சொன்னாலோ எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்புறம் அடாப்ஷனுக்குன்னு கேட்குற ஸ்க்ரீனிங்கில் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவங்க கேட்குறாங்க, சொந்த வீடு இருக்கா, நீங்கள் வாடகை வீட்டிலேருந்து மாறி போனால் கேட்டை விட்டுட்டு போயிருங்களாண்ணா, என்ன ஒரு கேட்டு கொடுக்கறதுக்கு வீட்டு பத்திரம்லாம் கேட்பீங்க போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கேட்பேன் தான். ஏன்னா கேட்டை வந்து ரோட்டில் விட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையெல்லாம் என்னால் நம்ப முடியாது. நான் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் தான். அதுக்குன்னு ரொம்ப கோச்சிக்கிறாங்க. நிறையா ஹாஸ்பிட்டலில் இருக்கா பக்கத்தில். அதுக்குன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் இவங்க ஃபோனுன்னு பண்ணிவிட்டா உடனே கேட்டை தூக்கி கொடுத்துட முடியுமா? அவ்வளோ பேர் அப்படி கோச்சிக்கிறாங்க, சண்டை போடுற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் சரி, நான் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் கேட்டு கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் தான். அதுக்கு எல்லா கேட்டையும் நான் வச்சுக்கவும் முடியாது. ஆனால் அதுக்காக சரியில்லாதவங்கள்ட்டெல்லாம் கொடுத்து அது போய் இன்னும் எங்கேயாவது கஷ்டப்பட விட முடியாது. இது பாருங்கள், வீட்டை விட்டு ஓடி வந்துச்சோ யாரோ வளர்த்துட்டு விட்டாங்களோ தெரியல. 6-7 மாதம்தான் இருக்கும் குட்டி. போட்டு அது நாய் கடித்து உடம்பு ஃபுல்லாக சீடு பிடிச்சி அவ்வளோ புண்ணு. நான் அடாப்ஷன் வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் வரேன்னுட்டு காயம் பஸ் இருக்கணுன்னே வரல. ஒரு கண்ட்ரி ப்ரீட் அடாப்ஷன் போட்டால் அவ்வளோ பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. பெர்ஷியன் என்னோடனே அப்படி கேட்குறாங்க. முதல்ல மக்கள் மனசுலையும் இந்த மாதிரி ஃபேண்டசிக்காக வாங்குகிற கேட் வளர்க்கணும்னு நினைக்கிற எண்ணம் மாறணும். கண்ட்ரி ப்ரீட்ஸை வந்து யாரும் எடுத்துக்காமல் இவ்வளோ சிக்காக இருக்குது, இதனால் இதை இப்போ நானே அடாப்ஷன் கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டும் நல்ல கேரும் தான் தேவை. அதே கண்ட்ரி ப்ரீட்லாம் இந்த மாதிரி வாங்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் மனசு தான் மாறணும்.